வணக்கம். இன்னைக்கு என்ன உங்களுக்கு பேர்த்டேன்னு சொல்லினோம். நாங்கள் எம்என் சர்ப்ரைஸ் டெலிவரி நெல்லியடியிலேருந்து வாரம். சரியா? உங்களோட பேரை சொல்லுங்க முதல்ல. ஆரணி. சரி, ஆரணிக்கு இன்றைக்கு 21வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு தெரியல, ஆனா கிஃப்ட் வந்திருக்குது. யார்கிட்ட இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தான் தெரியும். ஆரணிக்கு 21வது பிறந்த நாள்னு சொல்லி ஆரணிக்கு இந்த பரிசுகளை கொண்டே சேர்க்க சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்க அனுப்பி இருக்கிறாங்க. அந்த பிடிச்சவங்க யார் நீங்க எல்லாம் சொல்லணும். இப்படி கதைக்கும்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க சொல்லி விடையில சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வந்துருப்பேன். ஏடாமைக்கு சொல்லுங்க. நீங்க எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்வோம்? அப்ப கிஃப்ட தராம போ பிரச்சனை இல்ல. 20 நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. 1 2 3 4 கிஃப்ட் கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு டைம் போதா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட தான் வந்தது. உங்களோட ஃபேமிலியில இருந்து வேற இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட தான் வந்தது. இல்ல, ஃபேமிலியில இருந்து வேற இல்ல. கடைசி 2 அடிவணி ஒரு தெரியாது ஒரு போயிட்டே இருந்து தான் வந்தது. இல்ல, வேற யாராவது உங்களோட வீட்டை இருந்து யாராவது வந்துருந்தா? யாரும் நிக்கணும் எல்லாரும் பொருள்ல இருக்கணும். இல்லையே, அவங்கள்ட்ட இருந்து வேற இல்ல. மாமா மாமிக்கு என்ன பேர்? நிறைய மாமா மாமி இருக்கா? அப்ப எந்த மாமா மாமி கண்டுபிடிக்கிற கஷ்டம். அப்படியா? எத்தனை மாமா மாமி இருக்கு? அங்க சொல்லிக்கொண்டு வரட்டான். சொல்லுங்க, முதல்ல இருந்து சொல்லிக்கொண்டு. ஒரு 5 அல்லது 6 மாமா மாமி தான் இருக்கும். சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க உங்களை சரியா குழப்பி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதால எப்படி உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் தரணும். சொல்லுங்க, யார்? இல்ல, முதலாவதா உங்களுக்கு ஒரு சாக்லேட் பொக்கே வந்து அன்பா கொடுத்துருக்காங்க. அந்த சாக்லேட் பொக்கே வேணுங்க. சரி, எங்களுக்கு டைம் சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க அவங்களோட பேரை சொல்லலாம், கவலைப்பட போறாங்க. சரிதானே? பொதுவா சொல்லிட்டீங்க. இவர் தான் தந்தேன்னு சொல்லி கடைசி இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க. சரி, பாப்போம். கடைசியா அப்படின்னு சொல்லத்தானே வேணும். சொல்லாம நான் கிஃப்ட் தர மாட்டேன். சரி, அடுத்த கிஃப்டை பாப்போம். அடுத்ததா ஒரு கேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேக்கையும் வேணுங்க மிக்கிட்ட. மிக்கிட்ட கேட்டா மிக்கி சொல்ல மாட்டார். மிக்கி கூட தெரியாது யார் தந்தேன்னு. மிக்கி பக்கத்து வாங்க, பிள்ளை அடிக்க மாட்டா. அப்படித்தான் சொல்லுவா, அடிப்பேன்னா அடிக்க மாட்டா. சரி, அப்ப சொல்லுங்க. கேக்ல என்ன எழுதி இருக்கு? ஹாப்பி பர்த்டே ஆரணி என்று எழுதி இருக்கு. சரி, உங்களுக்கு இந்த பிறந்த நாள்ல ஒரு கேக்கே அன்பா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரிதானே? அடுத்த கிஃப்டை பாப்போம். இப்ப அடுத்ததா மிக்கிட்ட ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அந்த கிஃப்டையும் வேணுங்க. இப்போ நீங்கள் இன்னும் சொல்ல இல்லை அவங்கள, நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் சொல்லி தந்தால் கவலைப்பட போறார். சரி, அதை பிரித்து பாருங்க. என்ன வந்திருக்கு? சரி, உங்களுக்கு அழகா ஒரு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க போட்டிருக்கிற கலர்லயே வந்திருக்குது போல இருக்கு. என்ன கலர்ல வந்திருக்கு? அதே கலர்லாம் வந்திருக்கு. சரி, அப்போ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் அதை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சரியா? சரி, இப்போ சொல்லுங்க, யார் வந்திருப்பாங்க? சொல்ல மாட்டீங்க. சரி, நிறைய நேரம் கதைக்கு ஆசை, மழையும் வந்துட்டு. அடுத்த கிஃப்ட்டை தந்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க யாருன்னு சொல்லி. அடுத்த கிஃப்ட் தருவோமா இல்லை இன்னும் 2 பேர் ஏதாவது சொல்லுவீங்களா? கன்ஃபார்மா சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. அப்ப நாங்க தரவும் மாட்டோம். செடிட்ட என்ன ஒரு கிஃப்ட் இருக்கு, அந்த கிஃப்டை வேண்டி பிரிச்சு பாத்தீங்கன்னா யாருன்னு தெரிஞ்சிடும். அப்ப நிறைய உண்மையில அவங்க சொல்லிவிட்டது நிறைய நேரம் கதைக்கணும், பிள்ளைய சரியா குழப்பணும்னு சொல்லிவிட்டவங்க. ஆனா மழையும் குழப்புது, உங்களோட உறவினர்களும் இருக்கிறாங்க, நேரம் போயிட்டுது. அதால நாங்க நேரத்தை சுருக்கி இருக்கிறோம். சரி, அதை வேண்டி பிரிச்சு பாருங்க. சொல்ல மாட்டீங்களா? பிரிச்சு கொண்டே அப்படி சொல்ல மாட்டீங்களா? இவர் தான் தந்திருப்பாரு சொன்னா வில்லன் தான் சொல்லாதீங்கன்னு சொல்லி பின்னால இருந்து சொல்லி கொடுவாரு. யார் அதை சொல்லி தாராது? ஸ்டார்ட்லயே சொல்லிட்டீங்க அடிப்பேன்னு சொல்லி. ஆனா அனுப்பினவங்க பிள்ளை நல்லா கதைப்பா, நீங்க வடிவா கதைங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, பிரிச்சு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. இந்த இடத்துல அம்மா அப்பா இதுல கூப்பிடுவோம். மேல சிலவள அம்மா அப்பாவும் செய்திருக்கலாம். முகத்துல ஒரு இனிய புன்னகை ஒன்று தெரியுது. யார் அந்த போய்? சொல்லுங்க, யார் யார் வந்திருக்காங்க? சித்தப்பா, சித்தி, தங்கச்சி, தம்பி. உங்களுக்கு அன்பா இன்றைய நாள்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி. ஆனா உங்களை நிறைய குழப்ப சொல்லி இருந்தாங்க. ஆனா நேரம் காணாது, ஆனா மழையும் பெய்யுது, சுருக்கித்தான் கதைக்கணும். அப்ப இன்றைய நாள்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும். இன்றைய நாள்ல நீங்க 21வது பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு டெடியையும் கொண்டு போய் அவங்களையும் சந்தோஷப்படுத்தி, இங்க இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தி இன்றைய நாளை உங்களுக்கு சிறப்பிக்கணும்னு சொல்லி எம்என் சர்ப்ரைஸ் ஆகி எங்களுக்கு கால் பண்ணி எங்களோட கதைச்சு சித்தாண்ட நெருங்கிய ஃப்ரெண்ட் தான் நான். உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லியிருந்தேன். சித்தாக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? எல்லாருக்கும் நன்றி. அதை மட்டும் சொன்னா காணாது, வேற ஏதாவது சொல்லணும்.
வெகு விரைவில் உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்களும் உழைச்சி செய்கிறோம் அப்படிதான் சொல்லுங்க. இந்த இடத்துல சித்தப்பாவும் அதில் இருக்கிறார். அப்போ சித்தப்பா சார்பாகவும் சித்தி சார்பாகவும் தம்பி தங்கச்சி சார்பாகவும் எம்என் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிஞ்சு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக அமையணும். இன்றைய நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக் கொள்கிறோம். நன்றி.